My dear students and parents, this is Daniel and welcome back to the channel. நம்மளுடைய கம்யூனிட்டி டாப் மூலமா அடுத்ததா நம்ம எந்த காலேஜ் பத்தி ரிவ்யூ பண்ணனும் அப்படினு சொல்லி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேட்டிருந்தபோது அவங்க சஜஸ்ட் பண்ண ஒரு காலேஜ் என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ். இந்த வீடியோல ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க and அந்த காலேஜ்ல பிளேஸ்மென்ட் எப்படி இருக்கு, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு and இந்த காலேஜ்ல இருக்கிற கோர்சஸ்ல சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படிங்கற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்க்கலாம். Sri Ramakrishna Engineering College 1994 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. It is an autonomous institute. It is also an NBA and NAAC accredited institute. இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோட் 2719. ஸ்ரீ ராமகிருஷ்ணா அப்படிங்கிற பேர்லயே கோயம்புத்தூர்ல 2 காலேஜ் இருக்கு. சோ இந்த காலேஜுடைய கவுன்சிலிங் கோட் 2719. இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜ்ல அண்டர் கிராஜுவேட்ல 11 டிகிரிஸும் போஸ்ட் கிராஜுவேட்ல 9 டிகிரிஸும் ஆஃபர் பண்றாங்க. அண்டர் கிராஜுவேஷன்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற இந்த 11 கோர்சஸ் இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இது போக இந்த காலேஜ்ல இன்டகிரேட்டட் 5 இயர்ஸ் MTech கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. இந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படினு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜ்ல பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்ல 60 intake is available, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல 180 seats are available, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல 60, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல 180, சிவில் இன்ஜினியரிங்ல 60, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் EEE 90, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 90, ஏரோநாட்டிக்கல்ல 30, ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன்ல 60 seats, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்ல 60 seats, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில 120 seats. அது போக புதுசா ஆரம்பிச்சிருக்கிற இன்டகிரேட்டட் MTech 5 years கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா 60 seats. So total 1050 seats இந்த காலேஜ்ல அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜ்னுடைய பிளேஸ்மென்ட் டீடைல்ஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜ்ல கடந்த 2020ல டோட்டலா 757 எலிஜிபிள் ஸ்டூடண்ட்ஸ்ல 556 ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. அது போக 2019ல பார்த்தோம் அப்படினா 953 எலிஜிபிள் ஸ்டூடண்ட்ஸ்ல 744 ஸ்டூடண்ட்ஸ் have placed. 2018 உடைய அனாலிசிஸ் பார்த்தோம் அப்படினா 2018ல 973 எலிஜிபிள் ஸ்டூடண்ட்ஸ்ல 687 ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆயிருக்காங்க. 2020ல இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்னுடைய ஆவரேஜ் salary எவ்வளவு இருக்கு அப்படினா 3.9 lakh per annum இருக்கு. இந்த காலேஜுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லயுமே இண்டிவிஜுவலான ஸ்பெஷலைஸ்ட் லேப் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள். அது போக இங்க ஸ்போர்ட்ஸ்க்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. NSS மாதிரியான அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த காலேஜ்ல சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த காலேஜ்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி 11 அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமும் ஒரு இன்டகிரேட்டட் MTech கோர்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இந்த காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் OC 190, ஃபார் BC 187, ஃபார் BCM 185, ஃபார் MBC 184.5, for SC 180, for SCA 175, for ST 175. அடுத்ததா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் for OC 189, for BC 186, for BCM 185, for MBC 184, for SC 179, for SCA 173 and for ST 172 will be required. அடுத்ததா ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன். இந்த கோர்ஸ்க்கு OC கம்யூனிட்டியில் 184 கட் ஆஃப் தேவைப்படுது. for BC 182, for BCM 178, for MBC 177, for SC 168, for SCA 170, for ST 165 will be required. அடுத்ததா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். இந்த ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்ல டோட்டலா 30 seats are available. இந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் for OC 183, for BC 180.5, for BCM 176, for MBC 177, for SC 168, for SCA 165 and for ST 162 will be required. அடுத்ததா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் E&I டிபார்ட்மெண்ட்டுக்கு OC கம்யூனிட்டியில் 180 மார்க்ஸ் தேவைப்படுது. for BC 179, for BCM 176க்கு மேல இருந்தா இந்த காலேஜ்ல கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்கு. for MBC 175, for SC 173, for SCA 167 and for ST 162 will be required. அடுத்ததா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இந்த வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பயோமெடிக்கலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் for OC 181, for BC 175.5, for BCM 172, for MBC 174, for SC 170, for SCA 166, for ST 167 will be required. அடுத்ததா சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் for OC 174, for BC 172, for BCM 170.5, for MBC 168, for SC 165 and for SCA 161 will be required.
required. அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு ஈக்குவலாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி எடுக்கிறாங்க. ஸோ பிடெக் ஐடிக்கு தேவையான கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியில் 188 மார்க்ஸ்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இந்த காலேஜில் சீட் கிடைக்கக்கூடிய சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ பிசி 186க்கு மேலே இருக்கணும், பிசிஎம்க்கு 183, எம்பிசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 181, ஃபார் எஸ்சி 177, எஸ்சிஏ 169, ஃபார் எஸ்டி 175 will be required. அடுத்ததாக எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்டுக்குரிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கிறோம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அதுக்குரிய லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட் சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 175, ஃபார் பிசி 172, ஃபார் பிசிஎம் 170, ஃபார் எம்பிசி 169, ஃபார் எஸ்சி 172 அண்ட் ஃபார் எஸ்சிஏ 169 will be required. அடுத்ததாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 178, ஃபார் பிசி 174, ஃபார் பிசிஎம் 172, ஃபார் எம்பிசி 170.5, ஃபார் எஸ்சி 169, ஃபார் எஸ்சிஏ 167, ஃபார் எஸ்டி 173 will be required. அடுத்ததாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ டிபார்ட்மெண்ட். இசிஇ டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர்றதுக்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ஓசி 188.5, ஃபார் பிசி 186, ஃபார் பிசிஎம் 184, ஃபார் எம்பிசி 181, ஃபார் எஸ்சி 179.5, ஃபார் எஸ்சிஏ 172, ஃபார் எஸ்டி 175 will be required. அடுத்ததாக இன்டகிரேட்டட் 5 years எம்டெக் கோர்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் எம்டெக் கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த எம்டெக் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தமாக 4 இன்ஜினியரிங் காலேஜஸில் தான் அவைலபிளாக இருக்குது. ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங்கில் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி கோயம்புத்தூரில் இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் அவைலபிளாக இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் ஈரோடு செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ்க்கு தேவையான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஓசி 179, ஃபார் பிசி 178, ஃபார் பிசிஎம் 176, ஃபார் எம்பிசி 176, ஃபார் எஸ்சி 168, ஃபார் எஸ்சிஏ 160 அண்ட் ஃபார் எஸ்டி 150. இந்த எம்டெக் இன்டகிரேட்டட் கோர்ஸ்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் வந்து எம்டெக் பண்ணணும் இல்லை எம்இ டிகிரி பண்ணணும், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அண்டர் கிராஜுவேட்டில் 4 years முடிச்சிருக்கணும், பிஇ 4 years முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து 2 years எம்டெக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து மாஸ்டர்ஸ் டிகிரி ஹோல்டராக நீங்கள் இருப்பீங்க. பட் இந்த கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணியே நீங்கள் வந்து டேரெக்டாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்க முடியும். வித்தின் 5 years நீங்கள் வந்து ஒரு பிஜி டிகிரி ஹோல்டராக இந்த இடத்துல வந்து இருப்பீங்க. ஸோ இதுக்கு 2 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஒன்று நீங்கள் டீச்சிங் சைட் போகலாம், அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கிரேடில் நீங்கள் டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது நீங்கள் இண்டஸ்ட்ரி சைடும் போகலாம். நீங்கள் இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிறதுனால எல்லா இண்டஸ்ட்ரி சைடு எல்லா ஐடி ஃபீல்ட்லையும் நீங்கள் வந்து ஈஸியாக ஜாயின் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு இந்த 2 விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் கோர்ஸ் நீங்கள் தாராளமாக இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணலாம். இந்த கோர்ஸ் வந்து மொத்தமாக தமிழ்நாட்டில் 4 காலேஜஸில் தான் அவைலபிளாக இருக்குது. அதோடைய டீட்டெயில்ஸ் கூட நம்மளுடைய வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எடுக்கிற எஃபர்ட் உங்களை வந்து சேரும். அடுத்ததான் நம்ம எந்த காலேஜ் பற்றி ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக டைப் பண்ணலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.